கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா நினைத்தது எல்லாம் கிடைக்கும். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு இது வரைக்கும் நீங்கள் நினைச்சது நடக்கலைன்னா இன்றைக்கு நீங்கள் நினைச்சது நடக்கும். நிறையவே சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. இந்த உலகம் என்ன சொல்லுது தெரியுமா? நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நம்ம நினைக்கிற காரியமெல்லாம் நடந்துட்டா தெய்வமே இல்லை. ஏன்? நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் நினைச்ச காரியம் நடக்கும். ஒரே ஒரு வசனம் இருக்குது, நீதிமொழிகள் 13:12 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். வெகு நாள் காத்திருப்பது இருதயத்தை இளைத்து போக பண்ணும், விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். என்ன காரியம் நீங்கள் விரும்பினீங்களோ அது உங்களை தேடி வரும். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் நிறைய காரியத்தை எதிர்பார்க்கிறது, ஆனால் அது கிடைக்குதா? இல்லை. ஏன்? நம்ம மனுஷங்கிட்ட எதிர்பார்க்கவே கூடாது, உறவுகிட்டத்தில் எதிர்பார்க்கவே கூடாது. நல்ல கவனிங்க, நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் வேதனை அனுபவிப்பீங்க. ஆனால் அதே காரியத்தை ஆண்டோடைய சமூகத்தில் கொண்டு போங்க, ஆண்டோடைய பாதத்தில் வச்சு ஜெபம் பண்ணுங்க, நடக்கும். சங்கீதம் 20:4 நீங்கள் வாசித்து பார்த்தா, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவா. எவ்வளவு மகிமையான வார்த்தை! நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் உங்களுக்கு தந்தருளி, நீங்கள் விரும்பின காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து, நீங்கள் ஆலோசனை பண்ணீங்களே, இது கிடைத்தா நலமாக இருக்கும், அதை கர்த்தர் செய்வேன் என்று சொல்கிறார். ஒரு 30-35 வருஷங்களுக்கு முன்னாடி ஊழியர் ஒருவர், அவர் ஊழியம் செய்வதற்கு ப்ரெஷ், அந்த டெரில் ப்ரெஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, அச்சு இயந்திரம், அது இவருக்கு வேணும். ஒவ்வொரு நாளும் அந்த அச்சு இயந்திரத்துக்கிட்ட போய் அப்படியே பார்ப்பாரா, இந்த அச்சு இயந்திரம் மட்டும் இருந்துச்சுன்னா நான் பத்திரிக்கை ஊழியத்தை ரொம்ப நல்லா செய்வேனே ஆண்டவரே. ஒரு நாள் ஒரு ஃபேமிலி வந்தாங்க. ஐயா, உங்கள் மேகசின் மூலமாக கத்து எங்களோடு கூட பேசினா, உங்கள் மேகசின் மூலமாக எங்களுடைய பண பிரச்சனைகளை மாற்றினா, உங்கள் மேகசின் மூலமாக கத்த இந்த அற்புதத்தை செய்தா. நாங்கள் ஆசைப்படுறோம், நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை வாங்கி கொடுக்க. அப்போ தான் அவர் சொன்னாராம், ஒரு அச்சு எந்திரம் இவங்களான்னு நினச்சிருக்கேன். அன்றைக்கு அந்த குடும்பம் அந்த ஊழியரை கூட்டிகிட்டு கொண்டுட்டு போய் அந்த அச்சு இயந்திரத்தை வாங்கி கொடுத்தது. இவருடைய கண்களிலே கண்ணே, நினைத்த காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவர். ஏதாவது ஒரு காக்காவை அனுப்புவார், ஏதாவது ஒரு மனிதனை அனுப்புவா. எபேசியர் 3:20 நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக அவர் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். செபிக்கலாமா? தகப்பனே, இவர்கள் நினைக்கிற எல்லா காரியமும் கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நீங்கள் நினைக்கிற எல்லாம் நடக்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.